நெல்லை மாவட்டம் கிருஷ்ணாபுரம் பக்கத்தில் டாஸ்மாக் கடையில் மது போதையில் 2 வாலிபர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் அபிஷேக் என்ற ஒரு இளைஞர் கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக சிவந்திப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்திட்டு வராங்க. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்க நாம கேட்கலாம். ராமசுந்தரம், வணக்கம். என்ன நடந்துச்சுன்னு முழுமையா விவரிங்க ராமசுந்தரம். திருச்செந்தூர் திருநெல்வேலி சாலையில அமைந்திருக்கக்கூடிய பகுதி கிருஷ்ணாபுரம். இந்த பகுதியில ஆதிவராசி நகர் என்ற இடத்துல அரசு மதுபான கடையான டாஸ்மாக் இயங்கி வருகிறது. இந்த கடையில 2 இளைஞர்கள் மது வாங்கி அங்கே அதன் அருகே இருந்து அமர்ந்து மது அருந்தி கொண்டிருந்த போது இருவருக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனையில ஒருவர் தாக்கி கொண்டு கல்லால் அடித்து ஒருவர் இதுல உயிரிழந்திருக்கிறார். உயிரிழந்தவர் பெயர் அபிஷேக். அவர் வயது 25 என்பது முதற்கட்ட தகவலாக விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. இந்த சம்பவம் நடைபெற்ற உடனேயே சிவந்திப்பட்டி போலீசாருக்கு டாஸ்மாக் கடை ஊழியர்கள் தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்துல சிவந்திப்பட்டி போலீசார் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். சம்பவ இடத்துல திருநெல்வேலி ஊரக துணை கண்காணிப்பாளர் ரகுபதி உள்ளிட்ட உயரதிகாரிகளும் வருகை தந்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். தடை அறிவியல் துறையினர், மோப்பனாய் உள்ளிட்டவை வரவழைக்கப்பட்டு அந்த விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. உயிரிழந்த நபர் எந்த ஊரை சேர்ந்தவர், எங்கிருந்து வந்தார் என்பது குறித்தான விசாரணை எல்லாம் தற்போது தீவிரப்படுத்தப்பட்ட சூழல்ல தப்பியோடிய நபரையும் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.